சட்டசபை தேர்தலில் திமுக 140 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று மக்கள் ஆய்வு மையம் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. பேராசிரியர் ராஜநாயகம் தலைமையிலான மக்கள் ஆய்வு மையம் தமிழக சட்டசபை தேர்தல் குறித்து கருத்து கணிப்பை வெள்ளியன்று வெளியிட்டது. அதில் தற்போதைய சூழலில் திமுக தனித்து 118 முதல் 120 தொகுதிகளையும், அதிமுக 94 முதல் 96 தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் 8 முதல் 10 தொகுதிகளையும், தேமுதிக 6 முதல் 8 தொகுதிகளையும், பாட்டாளி மக்கள் கட்சி 5 முதல் 7 தொகுதிகளையும், பாஜக 1 முதல் 3 தொகுதிகளையும், மற்றவர்கள் 2 முதல் 4 தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இறுதி நேரத்தில் திமுக தனது தேர்தல் பிரச்சார செயல்பாட்டு வேகத்தை அதிகரித்தால் 140 தொகுதிகள் வரையும், அதிமுக 95 தொகுதிகள் வரையும் கைப்பற்றலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் வாக்காளர்களிடம் ஏற்படும் மாற்றங்களினால் அதிமுக 115 தொகுதிகள் வரையும், திமுகவுக்கு 105 தொகுதிகள் வரையும் கிடைக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் முதல்வர் என்ற முறையில் கருணாநிதிக்கு 41.1%, ஜெயலலிதாவிற்கு 31.7%, விஜயகாந்துக்கு 10%, அன்புமணி ராமதாசுக்கு 6%, சீமானுக்கு 1.9% ஆதரவு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் கட்சிகள் என்ற முறையில் திமுகவுக்கு 40.7% வாக்குகளும், அதிமுகவுக்கு 31.8%, தேமுதிகவுக்கு 10.4%, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5.9%, பாரதிய ஜனதாவுக்கு 1.6% வாக்குகளும் கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. பிரச்சாரங்கள் சூடு பிடித்திருக்கக்கூடிய இந்த நிலையில மக்களிடையே பரவலாக நிலவும் பேச்சினுடைய அடிப்படையில் இந்த தேர்தலில் திமுக அணி 42.7 விழுக்காடு பெற்று முதலிடத்திலையும், அதிமுக அணி 36.6 விழுக்காடு பெற்று அதுக்கு அடுத்த நிலையிலையும், தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி 7.9 விழுக்காடும், பாமக அணி 3 விழுக்காடும் பெறுவதாக யூகம். இப்படிப்பட்ட ஒரு பேச்சு இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் இதுவே இன்று இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வாக்களிப்பதாக இருந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக இது ஆக்சுவல். திமுக அணி 40.7 விழுக்காடு பெற்று முதல் இடத்தில் இருக்கு. அதிமுக அணி இரண்டாவது இடத்துல 31.8 விழுக்காடு. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி 10.4 விழுக்காடு. பாமக அணி 5.9 விழுக்காடு. நாம் தமிழர் கட்சி 1.8 விழுக்காடு. பாஜக அணி 1.6, நோட்டா 5.5, 1.6 விழுக்காடு பதில் சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அடுத்த முதல்வராக யாரை ஆதரிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது கருணாநிதிக்கு 41.1 விழுக்காடு, ஜெயலலிதாவுக்கு 31.7, விஜயகாந்த் 10.1, அன்புமணி 6, சீமான் 1.9.